ஆல் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் ஒரு டிஐஎம்எல் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால ஒரு இளநீர் குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டக்கப்புறம் என்னோடய டெஸ்க்கை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கில் தான் நான் வந்து இறங்கினேன். நிறைய புக்ஸ் எல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரை டிஷ்யூ வச்சு ஃபைனலாக ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்னு தொடச்சிட்டு இருந்தேன். Meanwhile, உங்களுக்கு ஒரு குட்டி ரிமைண்டர், இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே டு டேக் பிரேக்ஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ். அண்ட் தென் நான் வந்து ஏசிஎஸ்க்கு என்னென்ன கிளாஸஸ் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் டெமோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில கிளாஸஸை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டான்றது ஐம் நாட் ஷியர் இன்னமும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அன்றைக்கி காலேஜில் வந்து ஒரு சில காப்பி ஒர்க் இருந்துச்சு. அந்த காப்பி ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏசிஎஸ்க்கான ஒரு சில நோட்ஸ்லாம் வந்து நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அதனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. பட் ஸ்டில் என்னடா நோட்ஸ் எடுக்கிறதே ஹார்டாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா புக்கு ஃபுல்லாக அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. எனக்கு அதை எப்படி ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்றது டு ஸ்டார்ட் வித் அவ்வளோ ஈஸியாக தெரியல. அதை தான் நான் வந்து மீன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை பாய்.